பூக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, ஒரு வேலை படிக்கலாம், ஒரு வேலை சம்பந்தமாக இருக்கலாம், ஒரு வேலை ஊர் விட்டு ஊர் வந்து தொழில் சம்பந்தமான ஒரு சில காரியங்களுக்காக இருக்கலாம், அல்லது ஊழியமாக இருக்கலாம். இப்படி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்கே ஒரு மக்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த மக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை எப்படி இருக்கிறார்னா, ஒரு பாதுகாப்பான வெண்கல அலங்கமாக்குவேன் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவர் நம்மை அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான், ஒரு சூழலை தான் வைக்கிறார். அப்போது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வோம், நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் என்றால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு இடத்துக்கு போகிறோம் என்றால், அது கர்த்தர் அனுமதித்ததான இடம் அல்லது கர்த்தர் காட்டின இடம். அப்போ அந்த இடத்துக்கு உங்களை என்னை ஆண்டவர் அனுப்புகிறார்னா, அவருடைய நோக்கமாகத்தான் கர்த்தர் அனுப்புகிறார். இப்படி அவருடைய நோக்கமாக நாம் அனுப்பப்படுகிற போது அந்த இடத்துல கர்த்தரே நமக்கு எப்படி இருக்கிறாராம், பாதுகாப்பாக இருக்கிறார். வெண்கல அலங்கமாக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் கர்த்தர் நம்மளை வைக்கிறார். சரி, அந்த இடத்துல இருக்கும்போது சில யுத்தங்கள் போராட்டங்கள் வருமானா வரத்தான் செய்யும். மனிதர்கள் மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய, வேலை செய்யக்கூடியதான இடத்துல, படிக்கிற இடத்துல, குடும்பம் நடத்தக்கூடியதான இடத்துல, ஜன பந்துக்கள் மத்தியில் இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு யுத்தமோ ஒரு சண்டையோ ஒரு வழக்குகளோ வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று தைரியமாக இருங்கள், அந்த உங்களுக்கும் எனக்கும் எதிராக வந்த அந்த பிரச்சனை நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து உங்களை என்னை ரட்சிப்பதற்காக கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்வோம், தேவன் உங்களையும் என்னையும் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார் என்றால் அவருடைய நோக்கமாக நாம் அனுப்பப்படுகிறோம் என்ற, அது வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி. அதே போல் அந்த இடத்துல நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாக நாம் தோற்று போக மாட்டோம். அந்த இடத்துல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தேவன் கூடவே இருக்கிறாராம். அனுப்பினவர் நம்மோடு கூடவே இருப்பார். ஆகவே அனுப்பின காரியம் வாய்க்கும், நாம் வெற்றி பெறுவோம், நாம் தலை குனிந்து போக மாட்டோம். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை என்னையும் நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுவார். வெற்றி நமதாகவே இருக்கும். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியே கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூடவே இருந்து நீர் அனுப்பின காரியத்தை செய்வதற்கு ஆண்டவரே எங்களை பயன்படுத்துகிறீர். ஆண்டவரே, அங்கே எழும்புகிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே விலக்கி, ஆமாண்டவரே, நாங்கள் தோற்று போகாதபடி எங்களை காத்து கொண்டு எங்களோடவே இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகவே எந்த பிரச்சனையை மேற்கொள்ளாது என்ற விசுவாச சிந்தை மேலோங்கட்டும். வெற்றி பெறுவார்களாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.